மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த வழியா வந்த சேதுவும், ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா, யாருக்கோ அடிபட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இது தமிழ்ச்செல்வி தான். வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி மேல இருந்த காதலால, ஐயோ! அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் நம்மள்தாச்சே, நம்ம இப்படி எப்படி விட்டுட்டு போறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கார்ல ஏத்திக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதுக்கு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, எதுக்கு மாமா இவள கூப்பிட்டு வரீங்க? நமக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, வாங்க கோயில்லலாம் வெயிட் பண்ண இருப்பாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே காதுல வாங்கிக்காம, எப்படியாச்சும் தமிழ்ச்செல்விய காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்ல கூட்டின்னு போயின்னு இருக்காங்க. அப்ப சீக்கிரம் மாமா நம்ம இவள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, சேது காதுல வாங்கிக்க மாட்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தின்னு போறாங்க. ஃபுல்லா பிளட் லீக் ஆயிருக்கு. இவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுங்களா? அப்படின்றாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா சொல்றாரு, உங்களோட பிளட் குரூப்பும் அதுவும் மேட்ச் ஆகுது. நீங்க பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, மாமா நமக்கு தான் கல்யாணம் வாங்க டைம் ஆகுது போலாம் அப்படின்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு உசிர காப்பாத்தணும். கல்யாணம் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் குடுக்க போறாங்க. ஒரு பக்கம் பிளட் குடுத்துன்னே இருக்கும்போது, தமிழ்ச்செல்விக்கு பார்த்தீங்கன்னா, டெலிவரிக்கான ஏற்பாடு நடந்துன்னு இருக்கு. அவங்களும் பிளட் குடுத்து முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இவங்களோட அட்ரஸ் எதனா உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரு? அவங்க ரிலேட்டிவா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க இருந்த இடத்துல எதனா ஃபோனு, பர்ஸ் இது இருந்துச்சா? அப்படின்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்றாங்க. ஏன் சார் ஹஸ்பண்டுன்றத இவ்வளோ தயங்கின்னு சொல்றீங்க? அவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு, ரெட்டை குழந்தை, பையன் 1, பொண்ணு 1 அப்படின்னு சொல்றாங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவுக்கு கால் பண்றாங்க. அவங்களும் இவன் நம்மள வீட்டுக்கு தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுக்காம இருக்காங்க. தானும் எடுங்க, எடுத்து பேசுங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எடுத்த உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, ஃபோன கீழ போட்டுர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தானும் எடுத்து பேசிட்டு, என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. பாட்டி கையில பார்த்தீங்கன்னா, குழந்தையும் குடுக்குறாங்க. அப்ப சேது, பாட்டி குழந்தைய குடுங்க என் கையில அப்படின்றாங்க. எதுக்குடா அப்படின்றாங்க. என்னோட குழந்தை தானே அப்படின்றாங்க. உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி. அப்பத்தான் தமிழ்ச்சியோட அம்மா, அப்பா எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. சேது குழந்தைய விட்டு போவாரா என்னன்றத நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.